ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்கள் வருகின்ற 29/6/2025 முதல் 25/7/2025 சுமார் ஒரு 27 நாட்கள் இந்த சுக்கிர பயிற்சி நடக்க போகுது. இதுவரைக்கும் மேசராசியில் இருந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம். அவர் இருக்கிற இடம், அவருடைய பார்க்கும் இடம், என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதனை வணங்குகிறேன். ஓம் குருப்யோர்ம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசிங்க பிரச்சோதியாத். என்னுடைய ஆத்மந்தன் மகாகாலம். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகுர பிரச்சோதியாத். என்னுடைய உபாசனன் மகாவாராகியன். ஓம் மகிஷத் வஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதியாத். பொதுவாக சுக்கிரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார். அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் மேஷராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம். அப்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போச்சு, தடைப்பட்டது. திருமண தடை, சுபகாரிய தடை, பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது, பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது, இதெல்லாமே நடந்தது. ஆனால் இப்பொழுது சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார். அங்கிருந்து அமர்ந்து அவர் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். அப்போது இதனால் என்னென்ன பொது பலன் ஏற்பட போகுது அப்போ சொல்ல போகிறோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்கிரன் ரிஷபராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு, எப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்லபடிய பலன் கொடுப்பாங்க, வரங்களை வாரி வழங்குவார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமான தொழில்கள் எல்லாமே செழித்து ஓங்கும், பெண்களால் முன்னேற்றம் அடையும், பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும். அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதெல்லாமே இப்போது இனி வரும் காலங்களில் இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது. அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார். அதுதான் முக்கியம். ஏன் ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான். அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னே தவறு செய்ய தூண்டுது. அந்த தவறை திருந்திடுவாங்க டக்குன்னு. ஒரு செகண்டில் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும், பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க. அதுதான் இப்போது உள்ள சுக்கிர பயிற்சியில் நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் வந்து போகுது. எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுமே வரப்போகுது. வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமைய போகுது. அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க, மக்களுக்கு உதவி செய்வாங்க. அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க. அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும். அதெல்லாம் தள்ளி போயிடும் கண்டிப்பாக. பேச்சுவார்த்தையில் முடியும், இல்லைனாக்கா வேண்டாம் இப்போது அப்படின்னு நினைக்க தோணும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ஒரு விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா, செவ்வாய்ன்றது படைத்தலைவி தான். இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர். சிறு சிறு சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கிவிடும், வந்து தடைப்பட்டு நீங்கிவிடும். அதுதான் நடக்க போகுது. சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் எல்லாமே சரியாயிடும். காவல்துறை, இராணுவத்துறை எல்லாமே பலப்படும். கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க. காவல்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது, இராணுவத்துறையில் இந்தந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க இது பண்ணுவாங்க, அதிகாரம் வழங்குவாங்க. இதெல்லாமே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் போய்ட்டு வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து 12 ராசியை இப்போது பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது உங்களுக்கு துலா ராசிக்காரன் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார், பயிற்சியாயிருக்கிறார். அவர் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார்.
பொதுவாகவே இவங்க ராசி அதிபதி சுக்கிரனாக இருக்கனால கெடுபலன் கொடுக்க மாட்டார். எட்டாம் மழை வந்துட்டாரே, ஏதாவது பண்ண போகிறாரோ, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ அப்படிலாம் பயப்பட வேண்டாம். உங்கள் ராசியாதிபதி தான் அவர் சுக்கிரன். ஒரு எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறனால உங்களுக்குள்ள பயத்தை கண்டிப்பாக போக்குவார். கண்டங்கள், விபத்துகள் எல்லாமே குறைஞ்சிரும். உங்களுக்கு வருவதாக இருந்தால் சுய ஜாதிப்படி வருவது இருந்தால் கூட குறைச்சிருவார். கோச்சாரமாக வேலை செய்யும். ஜோதிடத்தில் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து இருக்குது. இதில் வந்து இந்த முறை தான் பெருசு, அந்த முறை தான் பெருசு அப்படிலாம் கிடையாது. பாரம்பரிய ஜோதிடம் முக்கியமானது. முதல்ல அதுலேருந்து வந்தது தான் எல்லாமே. கைரேகை, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிடம், நிறைய வகை முறைகள் வந்திருக்கு. எல்லாமே ஒவ்வொரு வகையில் பலன் கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் எல்லாத்துலேருந்தும் தாயாக மூல பொருளாக விளங்கக்கூடியது பாரம்பரிய ஜோதிடம். அதுலேருந்து எல்லாமே பிரிஞ்சு. அதனால் இப்போ நீங்கள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கிறனால விபரீத யோகத்தை கொடுக்கும். விபரீத யோகம்னா திடீர்னு எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுதான் விபரீதமாக நடக்கக்கூடிய விஷயம் சொல்லுவோம். பல விதமான சந்திப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அந்த சந்திப்புகள் மூலிமா நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும். எதிர்பாராத விருந்தாளி வருவாங்க, அவங்களை நல்லா கவனிப்பீங்க. அவங்க போகும்போது ஒரு பெரிய உதவி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி பழைய நட்புகள், உறவுகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். எதிர்பாராத வருமானமும் வந்து சேரும். அது எந்த வகையில் வேணாலும் இருக்கலாம். அரசாங்கத்துறை மூலிமா இருக்கலாம், நட்பு மூலிமா இருக்கலாம், உறவு மூலிமா இருக்கலாம். பல வகையில் வந்து சேரும். எதிர்பார்க்காமல் வரக்கூடிய வருமானங்கள் வந்து சேரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இதனால் வரைக்கும் உங்களுக்கு தீராத நோயாக இருந்திருக்கலாம். நாட்பட்ட மருந்து மாத்திரை சாப்பிட்டு கூட நடக்காத விஷயமா இருந்திருக்கலாம். அதெல்லாமே இப்போது முடிவுக்கு வரும். சுக்கிரன் 8ஆம் இடத்து வந்திருக்கும் போது கண்டிப்பாக முடிவுக்கு வந்தே தீரும். அடுத்தது அவங்க 2ஆம் இடத்தை அவர் பார்க்கறனால வருமானங்கள் வரும். நல்ல வருமானமாக இருக்கும். செலவுகள் நல்ல செலவாக இருக்கும். வீண் விரயங்கள் குறையும். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு ஆதரவாக இருப்பாங்க. சண்டை சச்சரவுலாம் போயிடும். அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுப்பாங்க. ஆதரவு கரம் நீட்டுவாங்க. இதெல்லாமே நடக்கும். கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும். கண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கண் பார்வை, கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்ததாக அவங்க முகம் வசீகரம் அடையும். அதன் மூலிமா பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். எல்லாமே நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பல விதத்துலையுமே உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது. உங்கள் ராசாதிபதியாக இருக்கிறனால இன்னும் நல்ல விஷயங்களாக தான் நடப்பார். கெடுதல் செய்ய மாட்டார். நல்லது மட்டும்தான் செய்வார். நீங்கள் செய்யக்கூடிய எரிபரிகாரம் பார்க்கும் பொழுது உங்கள் ராசாதிபதி சுக்கிரன் போது மகாலட்சுமி அம்சமாக திகழ்கிறாள். எல்லா விதமான அம்மன்கள் அதிதேவதையாக சொல்லப்படுறாங்க சுக்கிரனுக்கு. அப்போ அம்மன் வழிபாடு ரொம்ப விஷயமாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி வழிபாடு, அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். அம்மன் கோயிலில் போய் விளக்கு போடலாம். எலுமிச்சை பழம் கட்டி மாலையாக போடலாம் அம்மனுக்கு. இதெல்லாமே செய்யலாம். லக்ஷ்மி கோயிலில் போகலாம், தாயார் கோயிலில் போகலாம், பெருமாள் கோயில் போகலாம். தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். தாமரை மலர் சூட்டலாம். இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம். மிகுந்த செல்வத்தை கொடுக்கும். தடைப்பட்ட விஷயங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். இதெல்லாமே செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும் பொழுது ஏழை எளிய பெண்களுக்கு உதவலாம். அவர்கள் கல்விக்கு, திருமணத்திற்கு,
உடல் நோய் ஏற்பட்டிருந்தால், எந்த வகையில் இருந்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய விஷயமாக அந்த தான தர்மம் இருக்கணும். பெண்கள் காப்பகம்னு தனியாகவே இருக்குது. அது மாதிரி அங்கே கூட போயிட்டு வரலாம். நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுவும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக பார்க்குறேன்ல, அந்த பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்களே, அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு போய் உதவி பண்ண வச்சுங்க. அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. அதை நீங்கள் பண்ணணும். உங்கள் ராசியாக துளாராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணணும். துளாராசிக்காரங்களுக்கு சட்டத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல பதவிகள், உத்தியோகர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். வக்கீலாக இருக்கவங்க நீதிபதி ஆகலாம். நீதிபதியாக இருக்கவங்க அவங்க பேர் புகழ் செல்வாக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். எதுவுமே நடக்கும். பெண்கள் கை ஓங்கியிருக்கும். பெண்கள் முன்னேற்றம் கண்டிப்பாக உயர்வை தரும். பெண்கள், சிறுமிகள் இவங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். சினிமா, சமூக சேவைத்துறை, அரசாங்கத்துறை, அரசியல் துறை, இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே முன்னுக்கு வரலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது. நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பொன்னான காலமாக சொல்லப்பட்டிருக்கும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.